இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு வந்து நம்ம 100 டேஸ் சேலஞ்ச் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி 20 நாள் முடிஞ்சிடுச்சு நேத்தோட. அதுக்குள்ள கேட்ட கொஷின் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து டோட்டலாக 19 கொஷின் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு நாள் கொஷின் கேட்கல. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டே 1 என்ன கொஷின் கேட்குன்னு பார்த்தீங்கன்னா, வரைவு குழு அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம் என்னன்னு எப்போன்னு கேட்டோம். அது வந்து 141 நாட்கள். ஓகேங்களா. அடுத்து டே 2 என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, முகவுரையின் சிற்பி யாருன்னு கேட்குறோம். ஜவஹர்லால் நேரு. அடுத்து டே 3 என்ன கொஷின் கேட்டோம் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு கேட்டிருக்கோம். டாக்டர் அம்பேத்கர். டே 4 என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த காலம் எப்போன்னு எதுனா 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள். டே 5 என்ன கொஷின் கேட்டால், அரசியல் நிர்ணய சபை உருவாக்க முதலில் கோரியவர் யாருன்னா எம்என் ராய். அடுத்து டே 6 என்ன கொஷின் கேட்டோம் பார்த்தீங்கன்னா, மொழிவாரி மாகாணங்கள் உருவாகும் முதல் ஆணையம் இது. மொழிவாரி மாகாணங்களை குறித்து பரிசீலிக்க எஸ்கே தார் ஆணையம். ஓகேங்களா. அடுத்து டே 7 என்ன பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ராவ். டே 8 என்ன கொஷின் கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பின் அடையாள அட்டை முகவரி என்ற கூற்று யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா என்ஏ பால்கிவாலா. அடுத்து டே 9 என்ன கொஷின் கேட்டோம்னா, சுதந்திரத்துக்கு அப்புறமா ஒரு முதல் மொழிவாரி மாநிலம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா. அடுத்து டே 10 என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. அடுத்து டே 11 என்ன கொஷின்னா, இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவின் முதல் குடிமகன். அடுத்து டே 12 என்ன கொஷின் கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 32 இந்திய அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் இந்த கூற்று யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா டே 13 என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு திருத்தங்கள் விதி ஆர்டிகல் என்ன பார்த்தீங்கன்னா 368. அடுத்து டே 14 என்ன பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தும் ஆணையம் வந்து பற்றி ஆணையம் அமைக்க குடியரசுத் தலைவர் விதி எந்த விதிப்படி அதிகாரம் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 340 படி குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. டே 15 என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காக்கா கல்லேக்கர் ஆணையம். ஓகேங்களா. அடுத்து டே 17 என்ன கொஷின் கேட்டால், முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 29, 1953. டே 18 என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்திய குடியுரிமை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா 9 முறை திருத்தப்பட்டுள்ளது மொத்தமாக. அப்புறம் பார்த்தா டே 19 இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டே 20 கொஸ்டின்னா, முதல் நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி நியோகி 1952 to 57 இருந்திருப்பார். ஓகேங்களா.